முஸ்லிம் சமுதாயம் பல்வேறு சவால்கள், பிரச்சினைகள், சோதனைகள் என்று நிறைய பிரச்சினைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கிற நிறைய சோதனைகளுக்குள்ளும் நோய்களுக்குள்ளும் மிக மோசமான ஒரு நோய்தான் அலட்சியம் என்கிற நோயாக காணப்படுகிறது. இதை அரபியிலே கஃப்லா என்று சொல்வார்கள். அலட்சியம் என்பதை அரபியிலே கஃப்லா அல்லது கஃப்லத் என்று சொல்வது. இந்த அலட்சியம் என்கிற நோய் பொதுவாக மனிதர்களிடம் ஏற்பட்ட போது அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி சூரத்துல் அன்பியாவினுடைய 1வது வசனத்தில் சொல்கிறான், இக்தரப லின்னாசி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதுன். மனிதர்களுக்குரிய கேள்வி கணக்கு நாள் நெருங்கிவிட்டது, ஆனால் அவர்கள் கஃப்லத்திலும் புறக்கணிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கஃப்லத், இப்போ கஃப்லத் என்றால் அலட்சியம். இப்போ மனிதர்களுக்குரிய கேள்வி கணக்கு நாள் நெருங்கிவிட்டது, ஆனால் அவர்களிடம் அலட்சியம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். புறக்கணிப்பு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது ஒரு எச்சரிக்கை. இப்போ மறுமை நாள் நெருங்குகிறது என்றால் மக்கள் ஒரு பயத்தோடு சீரியஸாக மிக கவனமாக அவர்கள் செயற்பட வேண்டும். ஆனால் மறுமை நாள் நெருங்குகிறது, அவர்கள் பொடுபோக்காக அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இது ஒரு எச்சரிக்கை.